தன்னுடைய உணர்வையோ தன்னுடைய அறிவையோ தன்னுடைய ஆற்றலையோ அனைத்தையுமே அடுத்தவர்களுக்கு அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த குரு. ஞானமுத்ரான் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம் இது. அது அம்பாளோட சுரூபம்னு சொல்றா. அந்த வடிவத்துல அம்பாளை தியானம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னா மிகச்சிறந்த குரு ஆகிறது. அதுதான் தீட்சா குரு. இந்த ஞானமுத்ரா தெரியாதவா தீட்சை கொடுக்க முடியாது. தீட்சைங்கிறது என்னன்னா ஒரு வழக்குல இருந்து இன்னொரு வழக்கை ஏத்துற மாதிரி. ஒரு வழக்குல இருந்து இன்னொரு வழக்கை ஏத்தின்னு போயிட்டோம்னா இதுக்கு என்ன பவர் இருக்கோ அதே இது என்ன வேலை செய்யுமோ அதே வேலை அதுவும் செய்யும். இந்த இடத்துல சனகாதி வேற, அதை சொல்லி கொடுக்குற ஞானமுத்திரையை தாங்கின இந்த சிவபெருமான் வேறேன்னு சொல்ல முடியாது. ஞானமுத்திரை வடிவானும் அம்பாளை சொல்றாரு. லலிதா சகசரநாம் படிச்சுட்டு இருக்கோம், அம்பாள் தெளிவா தெரியுது, ஞானமுத்ராயிருமான்னு சொல்றோம். அதே மாதிரி அபிராமி பட்டர் சொல்லுவார், தரங்க கடலுள் வெங்கட் பணி அணைமேல் துயில் கூறும் விழுப்புரளை மகாவிஷ்ணு சொல்லுவார். எல்லாமே அம்பாளுடைய சுரூபம். இப்ப இந்த ஞானமுத்ராங்கிறது என்ன அப்படின்னா, இதை சொல்லிகிட்டே இருந்தா என்ன பலன்? மூச்சை நிறுத்தி கூடிய யோகம். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த நாமாவளி சொன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டா, தீக்ஷா குரு கிடப்பார், மந்திரத்துல சித்தி ஏற்படும். ஸ்ரீவித்யா குரு வேணும், நம்ம நினைக்கிறோம் அம்பாளே குருவா வரணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த நாமாவளியை தொடர்ந்து சொன்னால் சரியான குருவை சரியான காலத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சூழலை அம்பாள் ஏற்படுத்துவா. அந்த குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. அப்படிப்பட்ட குருவை அடைய முயற்சிப்போமாக.